அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் அன்போடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நாமத்தில் இந்த நல்ல கால வேளையிலே உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு சதா காலங்களும் நிச்சயமாய் பிதாவாகி தேவன் அருள் செய்வாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வருகையிலே இதோ ஒரு புறத்தில் அவர்கள் ஐயோ அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு லட்சம் மக்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற வேளையில் அவர்களுக்கு முன்பாக புறப்பட விடாதபடிக்கு, கடந்து செல்ல முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடை, சமுத்திரம், மகா சமுத்திரம், செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. ஐயோ நாம் போக முடியாதே என்று சொல்லி, வழியே இல்லை என்று சொல்லி திகைத்து கொண்டிருந்து பின் திரும்பி பார்த்தால் அங்கே பெரிய விபத்து, பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. பார்வோனின் சேனைகள் புறப்பட்டு அங்கே அவர்களை துரத்துகிறதை பார்க்கிறோம். பின்னாலே பார்வோனின் சேனைகள் துரத்துகிறார்கள். முன்னாலே பெரிய அடைப்பு இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம்! முன்னாலே அவர்களுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக, ஸ்தோத்திரம், அவருடைய முகத்துக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக புறப்பட முடியாதபடிக்கு, ஓட முடியாதபடிக்கு செங்கடல் அவர்களுக்கு தடையாயிருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் ஒருபுறம் நெருக்கமும் ஒருபுறம் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாடி தவித்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் இருக்கலாமே. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிசயமான எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல தானே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகா பெரிய வழியை கர்த்தர் திறக்க வல்லவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும், தடை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும், தொடர்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கிற வேளையிலே, ஓ தேவாதி தேவன் இதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை திறந்து உங்களை பயணிக்க வைப்பார் நிச்சயமாய். எப்படி அந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுடைய சுதந்திர தேசத்துக்கு அவர்களை புறப்பட பண்ணினாரோ, அதே போல சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து நினைத்து கற்பனையில் கூட, கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வழியை திறந்த தெய்வம் இதோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மகா பெரிய வழியை திறந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புறப்படுதலை, ஒரு பெரிய பயணத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களை இதோ பயணிக்க வைக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வழியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் சமாதானத்தை, சந்தோஷத்தையோ, மகிழ்ச்சியை, விடுதலையோ, ஒரு பெரிய மேன்மையும் அந்த ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாய் இதோ ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து அப்புறப்படுத்தின தேவன், ஜனங்களை புறப்பட பண்ணின தேவன், அந்த வழி திறந்த பொழுது அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிற பொழுது உங்களுடைய எதிராளிகள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் நீங்கள் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது, அனைவரும் ஆண்டு போவார்கள், எல்லாரும் காணாமல் போய்விடுவார்கள். அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதோ ஒரு வழி திறக்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளை, இப்பொழுதே உனக்கு ஒரு வழி திறக்கப்படுது. விசுவாசத்தோடு காத்திரு, விசுவாசத்தோடு காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென்.